சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி வண்ணத்துப் பூச்சி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பல்வேறு விதமான வண்ணத்துப் பூச்சிகளை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வன உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் சிறந்த பொழுதுபோக்கு தலமாக இந்த பூங்கா விளங்கி வருகிறது. இந்நிலையில் இங்கு 4 கோடி ரூபாய் செலவில் வண்ணத்து பூச்சிகளுக்கான பூங்கா மற்றும் உள்ளரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிடுகின்றனர். எப்படி பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள், லைஃப் ஸ்பேன் அண்ட் பட்டர்ஃப்ளையோட ரெகுலர் எப்படி அதோட மீட்டிங் எல்லாமே பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைங்களுக்கும் 5th எடுத்து இந்த சயின்ஸ் பற்றியும் ஒரு நாலேஜ் கிடைக்கிறது. ப்ளஸ் இது ஷேடடாகவும் இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்கும்னு நினச்சிருந்தேன், பட் அது இட்ஸ் குவைட் ஷேடட். உட்காரத்துக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இந்த பூங்காவில் உள்ள பல்வேறு வகையான வண்ணத்து பூச்சிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. குறிப்பாக பிளாக் ராஜா, காமன், நவாப் உள்ளிட்ட வண்ணத்து பூச்சிகள் அசைவ உணவான நண்டு வகைகளை விரும்பி உண்ணுவதாக பூங்கா தாவரவியலாளர் தெரிவிக்கின்றனர். முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், முதிர் பருவம் என வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை முறைகளை நேரடியாக பார்ப்பது தேர்வுகளுக்கு உதவியாக இருப்பதாக பூங்காவை பார்வையிடும் பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த வண்டர்லா டூருக்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளையை பற்றி ஸ்பெஷலாக படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு ஸூ வந்துட்டு. இப்போ வந்துட்டு பட்டர்ஃப்ளை எல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்கறக்கு முடியறதில்ல. பல்வேறு விதமான வண்ணத்து பூச்சிகளை ஒரே இடத்தில் பார்க்க முடிவதால் வண்டலூர் பூங்காவிற்கு வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. உதயகுமார், நியூஸ் 7 தமிழ், தாம்பரம்.